الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. وقال النبي صلى الله عليه وسلم
من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கு உரித்தவனாகிய புகழின் நிறைவதி, புகழின் இறைவன், புகழுக்கு சொந்தக்காரன், புகழின் அதிபதி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் நடைமுறைப்படுத்துகிற சத்திய இஸ்லாத்தை உண்மையாக ஏற்றுள்ள மோமியான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இங்கே இறையிலச்சில் ஒன்று குறிப்பிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்றிரோட்டமாக. பேரன்பில் குறித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆண்டினுடைய ரமதானை அடைவதற்கு முன்புள்ள ஒரு ஜும்ஆ உரையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கலாமிலிருந்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் இருந்து நாம் நல்ல உபதேசங்களை கேட்டு இன்னும் சில நல்ல மாற்றங்களோடு ஈமானிய உணர்வோடு நாம் ரமதானுக்குள் நுழைய வேண்டுமே என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் நாம் இங்கே ஒன்று கூறியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பேரன்பு குறித்தானவர்களே, ரமதான் வருகிறது வருகிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட ரமதானுடைய விளிம்பை அல்ஹம்துலில்லாஹ் இறை அருளால் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்நிலையில் பெரும்பாலும் ரமதானை சிறப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும், ரமதானுடைய காலகட்டத்தை, நேரங்களை, பகலையும் இரவையும் இப்படி எப்படி அமல்களில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பற்றியான பல்வேறு அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றி பெரும்பாலும் நாம் இதற்கு முன்னால் கடந்த ஜும்ஆ உரைகளிலும் மற்ற சொற்பொழிவுகளிலும் நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருப்போம். அதில் சந்தேகம் இருக்க முடியாது. ஆக ஜும்ஆவை எந்த விஷயத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும், ரமதானுடைய காலகட்டத்தை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அமல்களால் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மாஷா அல்லாஹ் ஒரு திட்டம் ஈமானி உணர்வு கொண்ட தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய நம்மிடத்துல இருக்கும். இப்படி எல்லாம் மாஷா அல்லாஹ் பயன்படுத்த வேண்டும். இபாதத்துகளை கொண்டு, திலாவத்துகளை கொண்டு, நோன்பை கொண்டு, தராகியை கொண்டு, கியாமுல் லைலை கொண்டு, தஸ்பீஹ்களை கொண்டு, திக்ருகளை கொண்டு, துஆக்களை கொண்டு, தர்மங்களை கொண்டு, சதகாக்களை கொண்டு, இஅ்திகாஃபை கொண்டு, சதகத்துல் ஃபித்ரை கொண்டு, இப்படி பல்வேறு வெரைட்டிஸ் ஆஃப் இபாதா, பல்வேறு வகைப்படுத்தப்பட்ட இபாதத்துகளை கொண்டு ரமதானை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல உணர்வு நமக்கு நிச்சயமாக இருக்கும். சந்தேகம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். ஈமானி உணர்வு உள்ளவரிடத்தில் இது இருக்க வேண்டிய ஒன்று. இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அதோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம், வலியுறுத்தப்பட்ட அதிகமான சிறப்புகள் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நாம் மனதில் பதிய வைப்பது ரமதானுக்கு முன்பாக மிகவும் இன்ஷா அல்லாஹ் பொருத்தமானதாக இருக்கும். ஒரு விஷயம், அந்த விஷயத்திற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள், வாக்குறுதிகள் அது மகத்தானது. ஹதீஸ்களில் எடுத்துக்கொண்டால் ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஈமானினுடைய பரிபூர்ணத்துவத்தை அடைந்தவர்கள் இந்த பண்புடையவர்கள் என்று ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள். என்னென்ன ஹதீஸ், அதனுடைய எண்கள் என்ன ஹதீஸ் நூல்கிறத அடுத்து விரிவாக பார்ப்போம். முதல்ல ஒரு முன்னுரையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஹதீஸில் பார்த்தால் ஈமானில் பரிபூர்ணத்துவம் அடைந்தவர்கள் இந்த செயலுக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் பார்த்தால் என்னுடைய நேசத்திற்குரியவர்கள், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, எனது மிகவும் என்னுடைய நேசத்திற்குரியவரும் மறுமை நாளையிலே என்னுடைய நெருக்கத்திற்குரியவரும் இந்த செயலை உடையவர் தான் என்று அதே விஷயத்தை இன்னொரு ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது நாளை மறுமை நாளையிலே அதிகமான எடை கொண்ட ஒரு அமலாக, நாளை மறுமை நாளையிலே எடை போடப்படக்கூடிய, மீசான் தராசில் எடை போடப்படக்கூடிய விஷயத்தில் அதிகமான எடை உள்ள ஒரு அமலாக இந்த ஒரு விஷயம்தான் இருக்கும் என்று அதே அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதெல்லாம் ஒண்ணுதான். 3 ஹதீஸ்கள். ஈமானில் பரிபூர்ணத்துவம் அடைந்தவர்கள் இந்த பண்புடையவர்கள். இரண்டாவது, எனது நெருக்கமும் எனது பிரியமும் பெற்றவர்கள் இந்த பண்புடையவர்கள். மூன்றாவது ஹதீஸிலே நாளை மீசான் தராசில் அதிகமான எடையுடைய பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள், நன்மையின் எடை
கூடக்கூடிய அதிகமான பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள் இந்த செயலுடையவர்கள் என்று ஒரே ஒரு விஷயத்தை முன்வைத்து பல்வேறு ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. இது இந்த அமல் அல்லது இந்த பண்பு நம்மிடத்தில் எந்த அளவு இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்கான ஒரு முறையாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா உரையை நாம் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயம் பொருத்தமானது. மாஷா அல்லாஹ், பாருங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். இன்றைக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஏன் நபியாக அனுப்பப்பட்டேன் என்பதை பற்றி சொல்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல, ஒரு சுருக்கமான ஹதீஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டதனுடைய பல்வேறு நோக்கங்கள் இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி வ கஃபா பில்லாஹி ஷஹீதா என்று சொல்லி காட்டுவான். அவன்தான் இந்த இறை தூதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்தியத்தை கொண்டு நேர்வழியை கொண்டு அனுப்பி வைத்தான். இந்த இஸ்லாம் ஏனைய மதங்கள், ஏனைய கோட்பாடுகள் கொண்ட மற்ற மதங்களை விட எல்லாம் இது மேலோங்கி இந்த இஸ்லாம் முன்னேறி வர வேண்டும் என்பதை கொண்டு வருவதற்காக, அப்படி நிரூபிப்பதற்காக, காண்பிப்பதற்காக ஒரு சத்தியத்தை கொண்டு இறைவன் இறை தூதரை அனுப்புவதாக சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஏன் நபியா வந்தேங்கிறது சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, நான் இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக தூதராக அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லல. ஹதீஸை கவனிக்கணும். நான் இஸ்லாத்தின் தூண்கள், 5 தூண்கள் நம்மளுக்கு தெரியும். இஸ்லாத்தினுடைய அதாவது தொழுகை என்பது என்ன என்பதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பதற்காக இறை தூதராக ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லல. ஜகாத்துடைய சட்டத்திட்டங்களை உங்களுக்கு போதிப்பதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லல. நோம்புடைய சட்டத்திட்டங்களை எடுத்து உங்களுக்கு விளக்கி நான் சொல்லி காட்டுவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஹஜ்ஜுடைய கிரிகைகள், ஹஜ்ஜுடைய கடமைகள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக, எடுத்துரைப்பதற்காக நபி அனுப்பப்பட்டேன் என்று இஸ்லாத்தின் தூண்களை தொட்டு நபி அவர்கள் எதையுமே சொல்லவில்லை. மாறாக முஸ்னத் அஹ்மதுடைய செய்தியில் நாம் பார்க்கக்கூடிய பிரபல்யமான செய்தி என்பது இன்னமா புஇத்து லிஉத்தமிம மஹாசினல் அஹ்லாக். நான் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அஹ்லாக் என்றால் என்ன, அஹ்லாக்குகளை, நற்பண்புகளை, நற்குணத்தை உங்களிடத்தில் பரிபூர்ணப்படுத்த. நற்குணம்னா என்ன அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டுறதுக்கு, நற்குணம் உடையவர்னா யாரு, அதுக்கு ஒரு மாடல், அதற்கான ஒரு முன்மாதிரியாக நான் திகழ வேண்டும் என்பதற்காக, நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக இன்னமா புஇத்து நான் அனுப்பப்பட்டேன். நபியாக நான் தேர்வு செய்யப்பட்டதனுடைய நோக்கம் நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதிலே 8729 பார்க்கிறோம். இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இபாதத்தான் நோக்கம் என்று இஸ்லாமியர்கள் நாம் நினைப்போம். இபாதத்தை பரிபூர்ணப்படுத்த என்று சொல்லவில்லை, மற்ற கடமைகளை சொல்லி இதை உங்களுக்கு எடுத்துரைக்க என்று சொல்லவில்லை. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் தான் செஞ்சாங்க, இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. ஆனால் அனுப்பப்பட்ட பிரதான நோக்கம் அஹ்லாக்க காட்டுறதுக்கு. அதனாலதான் நீங்க திருமறையில பாருங்க, நூன் வல் கலம் யமா யஸ்துரூன் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களில் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பாராட்டி சொல்லும் பொழுது, சிலாகித்து சொல்லும் பொழுது, தொழுகையை உறுதியாக கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார், நோன்பை இறைச்சத்தோடு பேணக்கூடியவராக திகழ்கிறார், ஹஜ்ஜை சிறப்பான முறையில் உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார், ஜகாத்தினுடைய சட்டத்திட்டங்களை உங்களுக்கு பரிபூர்ணமாக எடுத்துரைப்பவராக இருக்கிறார், கடமைகளை சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்தவில்லை, அவர்களை பாராட்டவில்லை. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி நபியே நற்குணத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறீன்னு சொல்றான். ஏன்னா அனுப்பப்பட்ட நோக்கம் அதுதான், நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நற்குணத்துல என்ன இடத்தில் இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நற்குணம் என்பது ஒரு சிகரம் என்றால், அது ஒரு மலை என்றால், அதன் உச்சி சிகரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அழகை இப்படி அழகாக சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது. அப்ப நற்குணம் என்பது பரிபூர்ணப்படுத்துவதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்டார்கள். அதில் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த சான்றிதழ் என்பது அதன் உச்சம், நற்குணத்தினுடைய உச்சத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். இதுதான் ரசூலுல்லாஹ்விடமிருந்து முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்னுதாரணம். ரசூலுல்லாஹ் இந்த தொழுகை எடுத்துக்கிட்டோம், சுப்ஹானல்லாஹ், நபி வழியில் தொழ வேண்டும், நபி வழியில் நோன்பு நோக்க வேண்டும், நபி வழியில் நாம் தான தர்மம், ஹஜ், உம்ரா செய்ய வேண்டும். இதில் எவ்வளவு தீவிரம் காட்டுகிறோம், இஸ்லாமிய சமூகம் அதில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறோம், அதை பற்றி எவ்வளவு ஆர்வமாக கற்றுக்கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், அதற்கு மாற்றாக செய்யக்கூடாது என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். நபியினுடைய முக்கியமான சுன்னா, நபியினுடைய முக்கியமான ஒரு அடையாளம்னு சொல்லலாம், நபியினுடைய முக்கியமான பகுதி என்று சொன்னால் அவங்களுடைய அஹ்லாக் தான். அந்த அஹ்லாக்கை நமது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் கொண்டு வந்தோம், நற்பண்புகளை எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டோம் என்பதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். ஏன்னா அந்த அஹ்லாக்கு தான் நான் சொன்ன அந்த 3 ஹதீஸ்களில் பெரும் சிறப்பு சொல்லப்பட்டது. அதையும் நம்ம இப்ப பெரிய பார்ப்போம். இப்ப நம்ம மனநிலையில இருப்பதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இபாதா, நோன்பு வருது, இபாதத்துடைய மாசம்,
தொழுவணும், நல்லா தொழுவணும், நிறைய குர்ஆன் ஓதணும், நிறைய திக்ருகள் செய்யணும், தஸ்பீஹ் செய்யணும், தர்மங்கள் செய்யணும், இபாதத் செய்யணும். இந்த இபாதத்துடைய நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்னவாக சொல்றாங்கிறதையும் சற்று ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, மாஷா அல்லாஹ். சூரா அன்கபூத் 29வது அத்தியாயம். அறிந்த விஷயம். சூரா அன்கபூத் 29வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனத்தில் இறைவன் தொழுகையை பேசுறான். வாகிமிஸ் ஸலாஹ், நபியே தொழுகை கடைபிடிப்பீராக. வாகிமிஸ் ஸலாஹ் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான செயலை விட்டும் அருவருப்பான செயலை விட்டு மனிதனை தடுக்கும். நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு பார்க்கணும், பொருத்தி பார்க்கணும். தொழுவீராக என்ற இறை கடமையை, முதல் கடமையை, ஷஹாதாவுக்கு அடுத்து, ஈமானுக்கு அடுத்து முதல் கடமையை பேசிவிட்டு தொழுகையின் நோக்கத்தை இறைவன் சொல்லும்போது இந்த தொழுகை ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும்ங்கிறான். இந்த தொழுகை மூலமாக அவர் மானக்கேடான செயலை விட்டு தூரமாக இருக்க வேண்டும், அருவருப்பான செயல்களை விட்டு, ஆபாசமான செயலை விட்டு அவர் தூரமாக இருக்க வேண்டும். அது தடுக்கும், தொழுகை தடுக்கும். ஆக தொழுகையை சொல்லக்கூடிய மார்க்கம் தொழுகை கொண்டு அஹ்லாக்கை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுது. தொழுகை கொண்டு பண்புகளை, நற்குணத்தை, நல்ல பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கொள், தீய பழக்க வழக்கங்களை விட்டு கலைந்து நீ மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்கிறது. தொழுகை கொண்டு இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய போதனை, தொழுகை உன்னை நல்ல மனுஷனா ஆக்கணும். தொழுகக்கூடிய நீ மானக்கேடான, அருவருப்பான, முகம் சுளிக்கக்கூடிய, உன்னை பார்த்து யாரும் வெறுக்கக்கூடிய செயல் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. தொழுகை என்பது பண்பை கொண்டு வர வேண்டும். அதுதான் இஸ்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது. நோன்புடைய வசனம் என்ன? சூரா பக்கரா 183 நமது காதுகளில் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. உங்கள் மீது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சுறதுன்னா என்ன? அல்லாஹ் சொன்னதை செய்யணும், அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி இருக்கணும். இதுதான் தக்வா. அப்ப நோன்பு என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை. இதுல இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ நல்ல மனுஷனா மாறணும். இந்த நோன்பு தரக்கூடிய பயிற்சி என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாம். இந்த நோன்புல எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ பேணுறியோ, நோம்புல எப்படி நீ நோம்பு வச்சுட்டு சாப்பிடாம இருக்கிறியோ, நோம்பு வச்சுட்டு நீங்க குடிக்காம இருக்கிறீங்களோ, நோம்பு வச்சுட்டு ஹலாலான மனைவியோட கூட நீங்க எப்படி ஒன்று கூடாமல் இருக்கிறீர்களோ அல்லாஹ்வை பயந்து, இந்த நோம்பில் தரக்கூடிய இறையச்சம், இந்த நோம்பில் பெறக்கூடிய இறையச்சம் உங்கள் வாழ்நாள் முழுக்க பிரதிபலிக்கணும். நீங்க பயப்படணும். உங்க நோம்பு மூலமாக பயபக்தி வரணும். அல்லாஹ்வை பயப்படணும். இதெல்லாம் நான் செய்யணுமே, அல்லாஹ்க்காக செய்வேன், இதெல்லாம் நான் செய்யக்கூடாதே, அல்லாஹ்க்காக செய்ய மாட்டேன், இப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு நல்ல சமூகமாக நீங்கள் மாற வேண்டும். திருந்திய, பக்குவம் அடைந்த ஒரு ஒழுக்கமான சமூகமாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கினேங்கிறாங்க. இதெல்லாம் ஆழமாக சிந்திக்கணும். தொழுகையினுடைய கடமை ஒழுக்கத்தை அது உருவாக்க வேண்டும் என்று இறைவன் சொல்வதை பார்க்க முடியாது. நோன்பை பற்றி பேசி அந்த நோன்பு மூலமாக நீங்கள் பயபக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. எத்தனை ஆண்டுகள் நோன்பை கடந்து வந்திருப்போம்? 10 ஆண்டுகள், 20, 30, 40. சுப்ஹானல்லாஹ். ஒரு வருட நோம்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தக்வாவை உருவாக்குனுச்சுன்னு சொல்ற இடத்துல இருக்கிறோமா? இல்ல, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தேர்வு செய்தவர்களை தவிர. அப்போ ஒவ்வொரு வருடத்துல நோம்புடைய நோக்கம் எதுங்கிறான்? நீங்க இறைச்சி உள்ளவங்களும் ஆகிறதுக்கு பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்று எந்தெந்த வருடத்துக்கு பிறகு இறைச்சி நம்ம இடத்துல அதிகமாயிருக்கு, இவாதத்து கூடி இருக்கிறது, இறை பயபக்தி அதிகமா இருக்கிறது, பாவங்கள் குறைஞ்சிருக்கு. 10 வருஷம் நோம்பு என்ன பியூரிஃபை பண்ணல, 20-30 வருஷமும் பண்ணல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலத்தை மாதிரி 900 வருஷம் கொடுத்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் என்ற ரீதியில் நாம் எதிர்மறையாக ஒரு விஷயத்தை நாம் இறைவனுக்கு முன்பாக காண்பித்துக் கொண்டிருந்தால் இது நாம் பண்படக்கூடியதற்கான அடையாளமா? அல்ல நோன்பை பற்றின நோக்கத்தை சொல்வதற்கான அடையாளமா? இல்ல, கொஞ்சமாவது மாற்றத்தை அந்த நோன்பு கொண்டு வந்திருக்கும். வருடத்தில் அது நம்மளை பண்படுத்தி ஒரு தக்வாவை தந்திருக்க வேண்டும், ஒரு முதிர்ச்சியை அது தந்திருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், அற்புதமான செய்தி. நாம் கேட்ட விஷயங்கள் பாடத்திற்காக, படிப்பினைக்காக. நோன்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக சாப்பிடாம இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக பயந்து குடிக்காம இருக்கிறோம், இச்சைகளை கட்டுப்படுத்துகிறோம். எதுவும் என்னால் செய்ய முடியும், செய்ய மாட்டேன், நம்ம சம்பாதிச்சதுதான், நம்ம உணவு தான், நம்ம குடிபானம் தான், இல்ல யாரும் பார்க்கலதான், நான் வீட்டுல தனியா இருக்கிறேன், ஆபீஸ்ல தனியா இருக்கேன், நான் வெளியே போறேன், எதுவும் செய்யலாம், ஜூஸ் குடிக்கலாம், எதுவும் பண்ணலாம், நான் செய்ய மாட்டேன். என்னென்ன அநியாயமோ செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மனிதர் பெரும் பெரும் பாவங்களை கூட செஞ்சிருக்கலாம். ஒரு கற்பனைக்காக சொல்றேன், அவர் பெரிய பெரிய அநியாயம் கூட செஞ்சிருக்கலாம். நோம்பு மாசத்துல கஷ்டமா இருக்குன்னு அவர் தண்ணி குடிச்சிருக்கவே செஞ்சிருப்பாரா? மனசாட்சிக்கு உட்பட்டு ஒரு மனிதர் கூட செஞ்சிருக்க மாட்டார்னு நம்ம சொல்லலாம். ஏன் அவர் அப்படியெல்லாம் பயப்படுவாரா? எல்லா விஷயத்திலையும் சர்வசாதாரணமா அந்த வேலையெல்லாம் பார்த்தவராச்சு, இந்த வேலையெல்லாம் பார்த்தவராச்சு இல்ல. நோம்பு அப்படிங்கும் போது அதை அவர் பழக்க மாட்டார்கள். அதெல்லாம் அவர் முழுக்க எல்லாம் பயப்படுறாரு, யாருமே பார்க்கல.
சில நேரங்கள் சிலர் பார்க்கும்போது கூட பார்த்தா பரவாயில்லன்னு ஒரு பாவத்தை செஞ்சிருக்கலாம். அவரு என்ன மக்கள் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ் என்ன அருளை விட்டு தூக்கி இருந்தாலும் பரவாயில்லன்னு பாவம் செஞ்சவங்க நோன்பு வச்சிருக்கும் பொழுது தண்ணி குடிக்கிறதுக்கோ மனைவியோடு ஒன்று சேருவதற்கோ ஒரு உணவு எடுத்து சாப்பிடுவதற்கோ மனம் வருவதில்லை. அதுதான் இந்த தக்குவா. இந்த தக்குவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வாழ்நாள் முழுக்க நீ கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த நோன்பு பயிற்சிங்கிறான். அது ஒண்ணு. இப்ப இதுதானே யதார்த்தம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பி, யார் பாவகரமான பேச்சை விடவில்லையோ, வல் அமல பி, பாவகரமான செயலை விடவில்லையோ. நோம்புடைய தாற்பயத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகரமான பேச்சு ஒருத்தர் நோம்பு பிடிச்சிட்டு விடல, பாவகரமான செயலை விடல. என்ன பாவம்னு சொல்ல வேணாம். மனிதர்களுக்கு பாவங்கள் வேறுபடலாம். கண்ணால் செய்யக்கூடிய பாவம், காதால் கேட்கக்கூடிய பாவம், அல்லது செயல்களால் செய்யக்கூடிய பாவம், சண்டைகள், சச்சரவுகள், புறம் பேசுறது, ஆபாசமா பேசுறது, ஆபாசமானதை பார்க்கிறது, ஆபாசமானதை கேட்கிறது, இறை விரும்பாதது, இறைவன் விரும்பாத செயல். சுருக்கமா நம்மளுக்கு தெரியும், இறைவன் விரும்பாத பாவகரமான சொல்லையும் செயலையும் விடாதவர் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்க்கு தேவையே கிடையாது. இவர் கஷ்டப்பட்டு நோம்பு பிடிச்சு தாகமாக இருப்பது பசியா இருப்பது அல்லாஹ்க்கு தேவையில்லை, போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நோம்பு பிடிச்சு கஷ்டப்பட்டு பிடிச்சது, தண்ணி குடிக்கல, தாகமா இருந்தனே, சாப்பிடலையே, மனைவியோடு நான் சேரலையே, இப்படி நீ ஒரு என்னதான் கதர்னாலும் நீ ஒழுக்கத்தை பேணலனா, நீ நாவ பேணலனா, உன்னோட செயலை நீ அழகாக்கி கொள்ளலனா, நீ பசிச்சிருந்து அல்லாஹ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்க்கு ஒண்ணும் தேவையில்லை. உன்னை பசிக்க வச்சு ரசிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டியோ, உன்னை பசிக்க வச்சு அல்லாஹ் ரசிக்கணும், உன்னை தாகத்துல வச்சு அல்லாஹ் ரசிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீ ரொம்ப நினைச்சுக்கிட்டியா? உன்னை பண்படுத்தணும்னு அல்லாஹ் நோம்போட கடமையாக்கினா, நீ ரொம்ப ஸ்மார்ட் என்பதாக நினைச்சுக்கிட்டு, நான் சாப்பிடலையே, என் மேல நீங்க என்ன கேஸ் போட முடியும்? ஷரியத் வைஸ் நான் குடிக்கலையே, என் நோம்பு மேல நீங்க என்ன முறையீடு செய்ய முடியும்? நான் மனைவியோட ஏதாவது இச்சைகளை நான் எதுவுமே செய்யலையே, என் நோம்பு விஷயத்துல நீங்க என்ன தாக்குதல் கொடுக்க முடியும்? நீ கேட்கிற ஒழுக்கத்தை பேணாட்டியா? நீ இப்படி எல்லாம் சட்டத்தை பேணினா, நான் ஃபிக்ஹ் சட்டத்தை பேணினா, நான் நோம்பு முறைனால ஒண்ணும் சரி அல்லாஹ் முன்னாடி வந்து டிப் டாப்பா நிக்க முடியாது, தேவையில்லை போ. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, நீ ஒழுக்கம் இல்லாம, பேணுதல் இல்லாம, கட்டுப்பாடு இல்லாம, நாம் அடக்காம, செயல் அடக்காம நீ இப்படிப்பட்ட நோம்பு வச்சா, நான் பசிச்சிருந்தேன், தாங்கிட்டேன், அல்லாஹ்க்கு தேவையில்லை, போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த நோம்பு கூடுமா கூடாதாங்கிறது வேற. பெரும்பான்மை அறிஞர் கருத்து படி கூடும், கடமை நிறைவேறும். ஆனா அல்லாஹ் திருப்திப்படுத்திட்டு எல்லாம் நினைக்காத, நோம்புடைய கடமையை பூர்த்தி செஞ்சுட்டு நினைக்காத, நோம்புடைய அந்த வாக்குறுதிகள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் முழு சிறப்பை அடைஞ்சிட்டு தான் நினைக்காத. என்னமோ பிடிச்சு, ஆனா அல்லாஹ் விரும்புற மாதிரி நீ பிடிக்கல. சில நேரங்கள்ல சில விஷயங்களை போ போ அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி உங்களோட நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அல்லாஹ் விரும்பி அந்த அம்சம் அதுல இல்ல. அப்ப என்ன நான் பாருங்க, ஆழமா ஒரு விஷயத்தை நீ யோசிங்க. தொழுகை இறைவன் பேசினான், மானக்கேடான செயலை தடுத்துச்சான்னு கேட்கிறோம். இல்லைன்னா தொழுது என்ன புண்ணியம்? நோம்பை பற்றி சொல்கிறான், இறையச்சத்தை தந்துதான் கேட்கிறான். இல்லைன்னா அந்த நோம்புல என்ன புண்ணியம்? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, நீ பாவமான விஷயத்தை விட மாட்ட, ஆனா நோம்பு பிடிக்கிறேன்னு சொல்லி நோம்பு பிடிச்சா அல்லாஹ்க்கு அந்த நோம்பு தேவையில்லை. இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் இந்த மொபைல் கல்ச்சர், இந்த ஆன்லைன் கல்ச்சர்லாம் வந்ததுக்கு அப்புறம் நோம்பை எப்படியாவது கடத்தணும், சஹர் நேரத்திலிருந்து இஃப்தார் நேரத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்தணுன்றதுக்கு என்னமாவது செஞ்சு நான் நோம்பு என்ன செய்யணும், அந்த நேரத்தை கடத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் விரும்பாத எத்தனை செயல்கள். 4 பேர் சேர்ந்தோ, தனிமையிலேயோ பிறரை பற்றி பேசுவது, 4 பேர் மனசு புண்படும்படியாக பிறரை பற்றி இகழ்ந்து சொல்லி சிரிப்பது, மனதை காயப்படுத்துவது, தவறான விஷயத்தை கேட்பது, தவறான விஷயத்தை பார்ப்பது, இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதை இல்லைன்னு சொல்லலாம்? அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க குடிக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் அதை சொல்லலையே. நீ சாப்பிடாம குடிக்காம இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுற ஆள் இல்ல. அல்லாஹ் நீ ஒழுக்கத்தை பேணினாயா, நோம்பு இந்த பண்பை, இந்த கட்டுப்பாட்டை உனக்கு தந்துச்சான்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்ப அசலை இழந்துட்டு இறைவனுடைய அடிப்படையான எதிர்பார்ப்பை போட்டு விட்டுட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாதுங்கிறது இந்த ஹதீஸ்ல மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. ஹஜ்ஜை பற்றி பேசுவதும் அதுதான். அதே சூரா பக்ரா 197, الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசும்பொழுது, ஹஜ் குறிப்பிட்ட மாதத்துல குறிப்பிட்ட இடத்துல செய்யணும். ஹஜ் செய்யக்கூடிய யார், ஃபலா ரஃபஸ, அவர் ஆபாசமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பாரோ, ஆபாசமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பார். வலா ஃபுசூக, பாவகரமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பாரோ, பாவகரமான பேச்சு, பாவகரமான செயல்களை ஈடுபடாமல் இருப்பார். வலா ஃபுசூக வலா ஜிதால, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருப்பாரோ என்று அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய இறைவன் சூரா பக்ராவில் ஹாஜிட்டு எதிர்பார்க்கக்கூடிய அமல் என்னன்னா, நீ 1000 ரக்காத் தொழுவியோ, நீங்க அங்க வந்து இத்தனை நோம்பு பிடிப்பீர்களோ, இத்தனை குர்ஆன் ஓதி முடிப்பீர்களோ இல்ல, இவ்வளவு தர்மம் செய்வீங்களோ இல்ல, ஒழுக்கமாக யார் இருப்பீர்களோங்கிறான்.
அது 3 வார்த்தையில சொல்றான். பாவமானதை நீங்க பேசியிருக்க கூடாது, ஆபாசமான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்க கூடாது, சண்டை ஜிதால் என்று சொன்னால் தர்க்கம் விவாதம். அங்க நடக்காத தர்க்கமா? எவ்வளவு தர்க்கங்கள், எவ்வளவு விவாதங்கள் வீணாகிறது நேரம். விஷயத்தை அப்படி ஆக்கிடுறான்ல. அல்லாஹ் திருமறையில சொல்றான், இங்க யாரு ஒழுக்கமாக நீங்க ஹஜ்ஜை செய்வீங்க, உங்களுடைய கூட அல்லாஹ் விட. அப்ப அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசும்போது கூட ஆழமா இறங்கி பார்த்து அகலாக தான் கேட்கிறேன். நற்குணத்தோட, நற்பண்போட, ஒழுக்கத்தோட, கட்டுப்பாட்டோட செஞ்சீங்கன்னா கேட்கிறான். தொழுகையும் அதைதான் நமக்கு சொல்லி தருகிறது, நோம்பும் அதைதான் நமக்கு சொல்லி தருகிறது, ஹஜ்ஜும் அதைதான் நாம் பேசுகிறது. ஆனால் நாம் வெறுமனே மேலோட்டமாக இபாதத்தை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கிறோமே தவிர அதில் இறைவன் நம்மிடமே எதிர்பார்க்கக்கூடிய நற்பண்பு, நல்லொழுக்கம், கட்டுப்பாடு, ஒரு நல்ல ஒரு குணமுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை அதிலிருந்து எதிர்பார்க்கிறாங்க யோசிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் இந்த நற்குணத்திற்கு நிறைய சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹதீஸ் நான் சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். அபூதாவூதில் பதிவான செய்தி, திருமதியிலும் பதிவான செய்தி 1925. திருமதியிலே 1925 அழகாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமி ஷைஇன் யூதா ஃபில் மீசான், மீசானில் வைக்கப்படக்கூடிய அமல்களில் சுப்ஹானல்லாஹ் ஒரு அமலா மீசான் வைக்கப்படும். நாளை மறுமையிலே கண்கூடாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நமது தொழுகைகள், நோம்புகள், தர்மங்கள், சுப்ஹானல்லாஹ், தஸ்பீகள், திக்ருகள், குர்ஆன் ஓதுனது, அல்லாஹ்ட்ட ஈமான் வச்சு தானே செஞ்சோம், நன்மை தர்றான் தானே செய்யறோம். அல்லாஹ் பழக்க மாட்டான், கொண்டு வந்து எடையடையா வைப்பான். நடக்க போகுது சத்தியம். மீசானில் வைக்கப்படக்கூடிய அமல்களில் மிக கனமான எடை கொண்டது தெரியுமா? நற்குணம் தான். சுப்ஹானல்லாஹ். நாளை மீசான்ல பெரிய எடை பெறக்கூடியதாக நற்குணம் தான் இருக்கும். ஒரு நற்குணமுடையவர் ஒரு நற்குணமுடையவர் என் உம்மத்தில் ஒரு நற்குணமுடையவர் தனது நற்குணத்தால் பகலெல்லாம் நோன்பு நோற்ற, இரவெல்லாம் நின்று வணங்கிய இபாதத் சாலியின் நன்மை அடைந்து கொள்வார். நகர சொல்ல நற்குணத்தால் அடைய முடியும். ஆக அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்பது நீண்ட நேரம் நின்று வணங்கிதான் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதல்ல. பகலெல்லாம் நோன்பு நோற்று உபரியாக நோன்பு நோற்றால் இறை நெருக்கம் பெற முடியும், நிறைய நன்மைகளை பெற முடியும் என்று அல்ல, நற்குணத்தால் அடைய முடியும். நற்குணம்னா என்ன? அது சொல்லுங்க, செஞ்சிடுறேன். அல்லாஹ்வுடைய இடத்துல நான் மீசானுடைய இடையே அறிஞ்சிடறேன்னா என்ன அதற்கான அடையாளம்? நற்குணம் என்பது ஒரு அமல் அல்ல. 2 நிமிஷத்துல செஞ்சுட்டு போங்க, தக்பீர் கிட்ட தொழுதுட்டு போங்கிற மாதிரி 2 நிமிஷத்துல 1 நிமிஷத்துல இதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன். அது என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு செஞ்சுட்டு போயிடுறேன். இன்னைக்கு நம்ம கேட்கிறோமே ஒரு துவாவை, ஒரு அமலை, அந்த மாதிரி அல்ல. நற்குணம் என்பது ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, ஒரு குணம் சம்பந்தப்பட்டது. நீ தரமான ஒரு மூமினாக வாழ்வது இறைவிடத்தில் நற்குணத்திற்குரியவனாக இருக்கிறாய் என்பதற்கான பொருள். மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னிக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டிய இடத்துல அனுசரிக்க வேண்டும், பொறுமையாக போக வேண்டிய இடத்துல பொறுமையாக போக வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்க வேண்டும். இப்படி பாவகரமான விஷயங்கள் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நான் இறைவனை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் என்ற ரீதியில் அந்த பாவத்தை விட்டு, அந்த அனாச்சாரமான விஷயங்கள் விலகி இருக்க வேண்டும். இது நற்குணம். ரசூலுல்லாஹ் வாழ்க்கை, சஹாபாக்கள் வாழ்க்கை, பல்வேறு மக்களை அவர்கள் வென்றெடுத்தது இபாதத் மூலமாகவா, வெறுமனை வாய்வழி தியாகம் மூலமாகவா? இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையின் காரணத்தினால், வாழ்க்கை தரத்தின் காரணத்தினால் நம்ம பார்க்கணும். இதுதான் அஹ்லாக். அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுக்காக பல்ல கிடைச்சிட்டு ஒருத்தரை மன்னிச்சிருக்கோம்ல, பழிவாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இல்ல அல்லாஹ்க்காக விட்டு கொடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்தது, மன்னித்தது, தாராளமாக நடந்து கொண்டது, இதுக்கு பேர் அஹ்லாக். இதுக்கு ஒரு வெயிட்ட கொடுக்கும் அல்லாஹ். அதுக்கு ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஒரு நொடியில செஞ்சிருப்போம். ஆனா அது ரொம்ப கஷ்டம், மனசுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு பண்பை தான் நல்லா எதிர்பார்க்கிறான். இப்படிப்பட்ட ஒரு செயல்னால, அது அண்ணனுக்காக இருக்கலாம், தம்பி தங்கச்சிக்காக, குடும்பத்துக்காக, என் தாய் தந்தைக்காக, சக தோழர்களாக இருக்கலாம். இப்படி நம்ம அவங்கள மன்னிச்சது, விட்டு கொடுத்தது, அவங்களோட தரமாக ஒரு தரமாக மனிதனாக நடந்து கொண்ட அந்த செயல் இருக்குதே, அதுக்கு ஒரு வெயிட் கொடுப்பான். ஆனா அதை நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம இபாதத் என்றால் ஹஜ்ஜி, அதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். உம்ரா, அதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும், எடை. நம்ம ஒரு மாசம் ஃபுல்லா செஞ்ச இபாதத், அதுக்கு ஒரு பெரிய எடை இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா எடையும் தூக்கி அடிச்சுட்டு போயும் உங்களுடைய அஹ்லாக், உங்களுடைய நற்குணம், நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கண்ணியமாக, ஒழுக்கமாக, ஒரு மூமினாக நீங்க நடந்து கொள்வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே அடையக்கூடிய நிர்பாகியசாலிகளாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி மாஷா அல்லாஹ் முஸ்னத் அஹ்மதுடைய ஒரு செய்தி 6448 6447 முஸ்னத் அஹ்மத் சஹீஹான ஹதீஸ். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்கிட்ட கேக்குறாங்க, அலா உஃபிருக்கும் பிஹவ்விக்கும் இலைய, எனக்கு மிக நெருக்கமானவர்கள், உங்களில் எனக்கு மிகவும் பிரியத்திற்குரியவர் யாருன்னு சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப பிரியமானவங்க உங்களை யாருன்னு சொல்லட்டுமா? யார் பெரிய சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சஹாபாக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. வக்ரபுக்கும் இன்னி மஜ்லிஸ் யௌமல் நாளை மறுமையில எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, எனக்கு சமீபமானவங்க யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, யாருக்கு யார சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அப்படி எல்லாம் அமைதியா இருந்தாங்க.
யாரை சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்பேன். ரெண்டாவது தடவை கேட்டாங்க, சொல்லட்டுமா எனக்கு பிரியமானவங்க, எனக்கு நெருக்கமானவங்க மறுமையில யாருன்னு சொல்லட்டுமா? மூணாவது தடவை கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நஅம் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க, அதுதானே ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், சொல்லுங்க இறை தூதரே அப்படின்னு சொல்லும் போது, அஹ்ஸனுக்கும் ஹுலுகா, அஹ்ஸனுக்கும் ஹுலுகா, உங்களின் நற்குணத்தால் அழகானவர் தான் இவரு அவரு, இவ்வளவு ரக்காய் தொழுதவர், இத்தனை ஹஜ்ஜி செஞ்சவர், இத்தனை உம்ரா செஞ்சவர், இது இல்ல இஸ்லாம். அதாவது அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அல்ல. அது அனைத்தை விட நபி அவர்கள் விரும்பி சொன்னது, நபி அவர்கள் வாக்குறுதியாக சொன்னது, ஏன் நெருக்கம் எனக்கு நெருக்கமா நீங்க சொர்க்கத்துக்கு வரணும்னா, எனது உள்ளத்தில் முகப்பத்தோட இடத்தை நீங்க பிரிக்கணும்னா இபாதத்தால மட்டும் பிடிச்சிட முடியாதுங்கிறத சொல்லாம சொன்னாங்க, அஹ்ஸனுக்கும் ஹுலுகா, நற்குணத்தால் உங்களில் மிக அழகானவர் அந்த பாக்கியம் அடைவார். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய தகுதி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்? இபாதத்தில் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. இது இபாதத்தா அக்லாக்காங்கிற விஷயத்தை நம்ம ஒப்பீடு செய்யறதுக்கா இல்ல, யாரும் தவற விளங்கிக்க வேணாம், தவற விளங்கிக்க கூடாது, புரிஞ்சுக்க கூடாது. இபாதத்தை மட்டும் நாம் நினைக்கிறோமே, ஆனால் அதை விட நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் நற்குணம் தான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கிறான். அதுக்கான தகுதியும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னக லஅலா குலுகின் அதீம், நற்குணத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் சொர்க்கத்தின் உச்சத்தை அடைகிறார்கள். புரிஞ்சுக்க முடியுது. இதே மாதிரி உங்களில் ஏன் நெருக்கம் நாளை மறுமையில பெற வேண்டும் என்றால், நற்குணத்தால் நீங்க அழகானவர்களாக இருந்தால், நற்பண்புகளால் நீங்கள் அழகானவர்களாக சிறந்தவர்களாக இருந்தால் எனக்கு நெருக்கமா வந்துருங்க. பொருளாதாரத்தில் நீங்க எங்கேயோ இருந்திருக்கலாம், சமூகத்துல நீங்க எங்கேயோ இருந்திருக்கலாம், அது இல்ல, நீங்க தரமான மனுஷனா இருந்தீங்களா, ஒரு ஒழுக்கமான சுய ஒழுக்கம் உள்ள, சுய கட்டுப்பாடு உள்ள, இறையச்சம் உள்ள, பயபக்தி உள்ள மனுஷங்க, தரமானவர்கள் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சொல்லுவோம்ல, பேருக்காக போலுக்காக சொல்லல, உண்மையிலேயே ஒரு மனிதனை உணர்ந்து சொல்லக்கூடிய நிலைமைக்கு சில பேர் இருக்கிறாங்கல்ல, தரமான மனுஷங்க, மனுஷனா ஒரு மனுஷங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. ஏன் யாருக்கு ஆசையா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, யாரையும் ஏமாத்திருக்க மாட்டாரு, யாரை பத்தி தப்பா பேசிருக்க மாட்டாரு, யாருக்கு எந்த இடையூறு செஞ்சிருக்க மாட்டாரு, யாருக்கு எந்த பாதகம் செஞ்சிருக்க மாட்டாரு, விட்டு கொடுத்திருப்பாரு, அவருக்கு தான் அந்த பேர் கிடைக்கும். தரமான என்ன மனுஷன் இப்படிங்கிற மாதிரி நீங்க குணத்தில் சிறந்து விளங்குங்கள். நீங்க எந்த விஷயத்துல நீங்க பின்தங்கி இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க, விவாதத்தில் கடமைகளை மட்டும்தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. பெரிய உபரியாசனா அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உம்மத்தில் நற்குணத்தை கொண்டு இரவெல்லாம் நோன்பு நோற்று, இரவெல்லாம் நின்று வணங்கிய பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை அடைஞ்சிருவாங்க. கடமைகளை செஞ்சிருப்பாங்க, தவறு விட்டு இருக்க மாட்டாங்க. இபாதத்தை அவங்க பெருசா செய்யாட்டியாலும் மாஷா அல்லாஹ் நற்குணத்தால் அவங்க இடம் அதிகமாயிட்டே போகும். அவங்க மன்னிச்சது, அவங்க சகித்து கொண்டது, அவங்க பொறுத்து கொண்டது, அல்லாஹ்வுடைய விதியை அவர்கள் ஏற்றுக்கொண்டது எல்லாமே நற்குணத்துல அடங்கும். ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்த வாழ்க்கை நற்குணம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உருவாக்கிய விதம் நற்குணத்தில் சிறந்தவர்களாக அவர்களை உருவாக்கினார். இந்த நற்குணத்துக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி வேற எதுவுக்குமே இந்த அளவுக்கு சொல்லப்படலைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆக ரமதானை அடைவதற்கு முன்பாக நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்து, நமது குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது, நமது நடவடிக்கை உறவுகளோடு நண்பர்களோடு எப்படி இருக்கிறது, அதை நம்ம யோசிக்கணும். இபாதத்தை மட்டுமே நம்ம குறிக்கோளாக கொண்டு, நான் ஒரு குரான் முடிப்பேன், 2 குரான் முடிப்பேன், இந்த இதுல எப்படியா நான் உம்ரா போயிடணும், லாஸ்ட் 10 நாள் இயற்கைக்காக இருந்தாலும் அதை செஞ்சு இதை செஞ்சு மாஷா அல்லாஹ், அதுல ஒரு திட்டம் இருக்கிறது. அதற்கு 700 மடங்குக்கு மேல் அல்லாஹ் நமக்கு நன்மை தருவானாக, ஆமீன். அதை சிறப்பாக செய்வோம். அதை தாண்டி அண்ணன் தம்பியோடு நம்ம சரி செய்ய வேண்டிய என்ன விஷயம் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொஞ்சம் என்ன இருக்கு, என் மீது வருத்தமோடு இருக்கக்கூடியவங்க யார் இருக்காங்க, அச்சாவா, அம்மாவா, பிள்ளையா, சகோதரனா, சகோதரியா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, மேல் வீட்டுக்காரங்களா, கீழ் வீட்டுக்காரங்களா, கூட வேலை செய்யறவங்களா, அவங்களுக்கு ஏதாவது குறை செஞ்சிருக்கோமா, அவங்களுக்கு ஏதாவது சரி செய்ய வேண்டியது இருக்கா, இதை சரி கட்டக்கூடியவன் தான் நற்குணமுடைய ஒரு முஸ்லிம். இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இதையும் சரி செய்வோம், அவரவர்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்போம். நமக்கு வர வேண்டிய விஷயத்தை ஏனும் தள்ளுபடி செய்ய முடியுமா, அல்லாவுக்காக தள்ளுபடி செய்வோம். அல்லாஹ்விட்டு நற்குணமுடையவர், அல்லாவுக்காக அதை விட்டு கொடுப்போம், அல்லாவுக்காக மன்னிப்போம், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த அஹ்ஸனுஹு ஹுலுகாவுடைய அந்தஸ்து அடைவோம். தரமானவர், நற்குணத்தில் சிறந்தவர் என்ற அந்த பட்டத்தை நாம் அடைவதற்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன செயல்கள், சின்ன செயல் தான், அதுக்கு மனசு வேணும். மனசு இருந்தா இந்த நன்மை, இந்த அந்தஸ்தை நாம் அடைய முடியும் என்பது உறுதியான ஒன்று. இதை ஒரு உறுதியான விஷயமாக இந்த ரமதானுக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு சிறந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே அஹ்ஸனுஹு ஹுலுகா என்ற கண்ணிய, அதாவது நற்குணத்தால் அழகானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய நற்பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே மீசான் தராசு அஹ்லாக்கால் அதிகமாக கூடிய நற்பாக்கியசாலிகளாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கம் பெற்று நபி அவர்களோடு சொர்க்கத்திற்கு கூடிய நற்பாக்கியசாலிகளாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الإخوة أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى من أكبر الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குத்தான சகோதர சகோதரிகள், அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மாவுடைய முதல் உரை மூலமாக அல்லாஹ்விடத்தில் அஹ்லாக்கிற்கு, நற்குணத்திற்கு, நற்பண்பிற்கு, நல்லொழுக்கத்திற்கு என்ன ஒரு எடை, ஒரு அங்கீகாரம், ஒரு நன்மை இருக்கிறது என்பதை பற்றி ஓரளவு நாம் பார்க்க முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அதை நல்ல முறையில் விளங்கி வாழ்வில் நடைமுறைப்படுத்திய இடத்தில் அதற்கான முழு அந்தஸ்தையுமே மறுமையில் பெறக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்தபடியாக 2 முக்கியமான அறிவிப்புகள். நமது பள்ளியில் வருடம் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு காலங்களில், ரமதானுடைய நாட்களில் ஒவ்வொரு நாளும் நோன்பு கஞ்சி காய்ச்சப்பட்டு அதற்கான மற்ற நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நமது பள்ளியில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 200 நபர்கள் நோன்பு திறக்கிறார்கள். அதை தாண்டி 600 நபர்களுக்கு வெளியேறும் கொடுக்கப்படுகிறது. ஆக மொத்தம் 800 நபர்கள் ஒவ்வொரு நாளும் ரமதானிலே இஃப்தார் மூலமாக பலனடைகிறார்கள். 800 முஸ்லீம்கள் அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக ஆகக்கூடிய செலவினம் என்பது 20,000. இந்த வருடத்திற்கான ஒரு நாளைக்கான கஞ்சிக்கான செலவு 20,000ஆக அது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நண்பர்கள், அல்லாஹ்விடத்தில் நன்மை ஆதரவு வைக்கக்கூடியவர்கள், நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக நோம்பாளிகள் வயிறார வேண்டும் என்று எண்ணம் வைக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் இதற்காக தாராளமாக முன்வந்து உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஜிபே மூலமாக இன்ஷா அல்லாஹ் அதை கொடுக்கலாம். கீழே அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதை நீங்கள் கொடுத்து அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நோம்பாளிக்காக நாம் செய்யக்கூடியது 2 in 1. நமக்கும் அதற்காக சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது. அவங்க நோன்பு நோற்ற நன்மையும் அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய ஒரு கூடுதலான ஒரு ஆஃபராக அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தரலாம். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவதாக அன்சாருல்லாஹ் என்னக்கூடிய ஒரு திட்டமும் மாஷா அல்லாஹ் 7-8 வருடங்களுக்கு மேலாக நம்ம ஜமாத் மூலமாக எடுக்கப்பட்டு சிறப்பான முறையிலே அது ஒரு நோன்புக்கான ரமதான் கிட்டும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பொருட்கள் மாஷா அல்லாஹ், ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான பல்வேறு பொருட்கள், அரிசி பருப்புன்னு ஆரம்பிச்சு மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் அதுல உள்ளடக்கப்பட்டு 2500 ரூபாய் அதற்கான ஒரு கிட்டு மாஷா அல்லாஹ் ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குது. ஒரு குடும்பம் ஒரு மாதம் அவர்கள் வயிறாறுவதற்கு, அவங்களுடைய சஹருக்கும் இஃப்தாருக்கும் அது இன்ஷா அல்லாஹ் பிரயோஜனப்பட போகுது. அவங்களுடைய நோம்புடைய பங்களிப்பில், அந்த முழு மாத நோம்புடைய பங்களிப்பிலும் நாம் இன்ஷா அல்லாஹ் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, அதுல நம்ம ஷேராக இணைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த அன்சாருல்லாஹ் கிட்டு. இது ஒரு கிட்டு 2500 ரூபாய் தான். எந்த அளவுக்கு நம்மளால பொறுப்பெடுக்க முடியும்? ஒரு 10,000 கொடுத்தோம்னா 4 குடும்பம் இன்ஷா அல்லாஹ் 4 கிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுல நம் மூலமாக சென்று சேரும். இதிலும் அல்லாஹ்வின் நன்மை பெரும் ஆதரவு வைத்தவர்களாக இதற்காக நம்முடைய பங்களிப்பை இந்த தருணத்திலே நாம் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நோம்புக்கு முன்பாக இது கொடுக்கிறதா திட்டம். இன்ஷா அல்லாஹ் நோம்பிலே ஏழை எளிய மக்கள் இதன் மூலமா பலனடையும். தகுதி உள்ள மக்களை மாஷா அல்லாஹ் கண்டறிந்து கேட்டறிந்து இதை செய்து வருகிறார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அதனால் திருப்தியான முறையில இதற்கு நம்ம பங்களிப்பு கொடுக்கலாம். இதற்காகவும் ஒரு பொருளாதாரத்தை அதிகமாக ஒதுக்கி இறையர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العلي الجبار يذكركم وادعوه يستجب لكم وذكر الله تعالى أعلى وأولى وأجل وأتم وأهم وأقوى وأكبر وأقيموا الصلاة.